பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் மீட்பர் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாய் காணப்படுகிறேன். இந்த யூடியூப் சேனலுடைய தொடங்கின நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அநேக வாலிப பிள்ளைகள் இங்கே வழி தவறி அநேக போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாகி இப்படியாக காணப்படுகிறார்கள். அநேக இடத்திலே குற்றங்கள், அநேக இடங்களிலே இப்படியாக போதைக்கு அடிமையாகி தங்கள் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இப்படியாக கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்திலே இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இந்த வாலிப பிள்ளைகளை நம் நல்வழியில் நடத்த வேண்டியது நமது தலையாய கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வாலிப பிள்ளைகளை எப்படியாக நாம் வழிநடத்த வேண்டும், அது பெற்றோர்களாகிய நமக்கு பெரிய ஒரு கடமைகளாய் இருக்கிறது. வேதத்திலே நாம் படிக்கும் பொழுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. பிரியமானவர்களே, நாம் பிள்ளைகளை எப்படியாக கர்த்தருக்குள் வழிநடத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, பெரியவர்களாயிருந்தாலும் சரி, இந்த உலகம் இன்பத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. மாயையான இந்த இன்பம் சில நிமிடங்கள் கொடுக்கும் அந்த இன்பத்திற்காக, சில மணி நேரங்கள் கொடுக்கும் அந்த இன்பத்திற்காக மாயையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அவர்களை வழிநடத்துவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் அநேக கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த மாயையிலே சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார்கள். பிரியமானவர்களே, சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இங்கே எது இன்பமானவைகள் என்று பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய வாசஸ்தலம்தான் இன்பமானது. அது ஒரு நித்தியமான, ஒரு நிரந்தரமான இன்பத்தை எதிர்கொடுக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது சேனைகளினுடைய கர்த்தருடைய வாசஸ்தலம் மட்டும்தான். சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு அறிந்தவராய் இங்கே இந்த இன்பம் எப்படியாக அது கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்று. அது மட்டுமல்ல, சங்கீதம் 40:16 நாம் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும்போது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இங்கே பார்க்கும்போது உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார். யாரை தேடுகிற அனைவரும்? கர்த்தரை தேடுகிற அனைவரும். இங்கே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் நீங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, உங்கள் உள்ளத்திலே ஒரு சமாதானம். பிரியமானவர்களே, ஒரு நிலையான ஒரு இன்பம், நிலையான ஒரு மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்பொழுது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் முதலாவது அவர் சொல்லும்போது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரியமானவர்களே, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் அவர்களை அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையிலே நடத்த வேண்டியது நம் கடமையாயிருக்கிறது. இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடனாளி ஆயிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த வாலிப பிள்ளைகளை எப்படியாக நாம் வழிநடத்த முடியும்? அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று நாம் எப்படி எடுத்துரைக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். அவர்களுக்காக நாம்
நம் பிள்ளைகளோடு அதிக நேரங்களை நாம் செலவு செய்யும் போது வேத வசனங்களை நாம் சுட்டி காட்டும் பொழுது அங்கே அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இங்கே சங்கீதம் 105 அங்கே சொல்லும்போது, கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. யாருடைய இருதயம் மகிழ்ச்சியாயிருக்கும்? எங்கே அது இன்பம் இருக்கிறது, எங்கே சந்தோஷம் இருக்கிறது பார்க்கும் பொழுது அது தேவனுடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் சரி, நாம் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வேத வசனத்திலே நம்முடைய பிள்ளைகளை நடத்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். பெற்றோர்களாகிய நாம் அதிக நேரம் பிள்ளைகளிடத்திலே நேரங்களை செலவு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே வசனங்கள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே மீண்டுமாய் சந்திப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.